ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இஎஸ் அப்பு டெய்லரிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ப்ளவுஸோட பேக் சைடு வந்து எப்படி டிசைன் வச்சு நெக் வந்து ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனே ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேக் பீஸை இந்த மாதிரி நம்ம கைக்கூலி எல்லாமே வரைஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் நெக்கோட ஹைட்டு வந்து எவ்வளோ வச்சுருக்கேன்னா 10 இன்ச்சு, அந்த ஷோல்டர் அரை இன்ச்சோடு சேர்த்து 10 இன்ச்சு வச்சுருக்கேன். வீதி வந்து 3 இன்ச்சுக்கு வச்சுருக்கேன். வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த இதோட சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. கீழே அந்த நெக்கோட சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃப்ரெஞ்ச்கோ ஸ்கேலில் இந்த மாதிரி கரெக்டாக அந்த சென்டரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு வளைவாட்டு ஒரு ரவுண்டு போட்டு விட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ நீளத்துக்கு அந்த இது வேணுமோ, அந்த ரவுண்டு நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. எனக்கு அந்த கோடில் இருந்து அந்த ரவுண்டு வர உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 1.5 இன்ச்சுக்கு வச்சுருக்கேன். அப்புறம் ஃப்ரெஞ்ச்கோ ஸ்கேலில் இதே போல் மாற்றி வச்சுட்டு நம்ம அந்த முடித்த பாயிண்ட்டில் இருந்து நம்ம மேலே மேலே ஷோல்டர் வர இந்த மாதிரி வச்சு வரைஞ்சி விட்டுக்கோங்க. இப்படி வரைஞ்சி விட்டுட்டு நம்ம இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு ரெடி அளவு. நம்ம கட் பண்ணுறது வந்து அதுக்கு முன்னாடி கட் பண்ணணும். அப்புறம் வந்து நம்ம 2 சைடுமே இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நான் அதை விரித்து வச்சு இந்த மாதிரி ஃபுல்லுமே மொத்தத்தில் வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சிட்டு நம்ம வந்து லைனிங்கையும் மெயின் பீஸையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே வந்து மெயின் பீஸை வச்சுக்கோங்க, மேலே லைனிங்கை வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஷோல்டரில் இப்படி ஒரு கட் பண்ணி விட்டுக்கோங்க. 2 சைடுமே ஷோல்டரில் கட் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு அந்த அளவு தெரியணுங்கிறதுக்காக கட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம கழுத்தோட நீளத்துக்கு இந்த மாதிரி வீதியாக ஒரு துணி எடுத்துக்கோங்க. 2ஆக ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோல்டட் சைடு வந்து நம்ம கழுத்து பக்கத்தில் வரது மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு கரெக்டாக நம்ம அந்த எக்ஸ்ட்ரா வச்ச துணியில் இந்த கழுத்தளவை மார்க் பண்ணிக்கோங்க. கழுத்தளவை மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம கழுத்து எந்த விதிக்கு வச்சுருக்கோன்ட்டு அந்த அளவில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கழுத்தோட வீதி அளந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் 3 இன்ச்சுக்கு வச்சுருக்கேன், அந்த அளவை வச்சுக்கலாம். அடுத்து நீளம் வந்து நம்ம எந்த நீளத்துக்கு வச்சுருக்கோமோ அந்த நீளத்துக்கு கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ வந்து நமக்கு இந்த கீழே இருந்து அந்த வளைவு மேலே வர எந்த ஹைட்டுக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு வந்திருக்குன்னு அளந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து 2.5 இன்ச்சு இருக்குது. அந்த 2.5 இன்ச்சை நம்ம அதே போல் கீழேருந்து அந்த ஹைட்டுக்கும் வச்சுக்கலாம். வச்சுட்டு அடுத்து வந்து இதிலேருந்து இந்த வீதி எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. 1.5 இன்ச்சு இருக்குது. அந்த 1.5 இன்ச்சையும் அதே போல் வச்சுக்கலாம். இனி இதில் நம்ம ஃப்ரெஞ்ச்கோ ஸ்கேலை வச்சு வரைஞ்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்கேலை வச்சுட்டு நீங்கள் வரைஞ்சி விட்டுக்கோங்க. அப்படியே ஸ்கேலை திருப்பி வச்சு அடுத்து உள்ள வரைஞ்சி விட்டுக்கோங்க. அடுத்து வந்து அதிலிருந்து கீழே ஒரு இன்ச்சு இல்லைன்னா 1.5 இன்ச்சு விட்டுக்கோங்க. 1.5 இன்ச்சு கேப்பில் இந்த மாதிரி வச்சுட்டு இதே போல் ஒரு லைன் போட்டு விட்டுக்கோங்க. அதே ஷேப்புக்கு கரெக்டாக வரைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உள்ளே கட் பண்ணிக்கோங்க, அடுத்து வெளியே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது நமக்கு அந்த வளைவெல்லாம் கரெக்டாக வரது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்த பிறகு நம்ம வந்து அந்த ப்ளவுஸ் பீஸை விரித்து வச்சுட்டு நமக்கு அந்த நம்ம இப்போ கட் பண்ண பீஸ் துணி வந்து அதில் கரெக்டாக செட் ஆகுது, அந்த அளவுக்கு கரெக்டாக நிற்குதான்னு ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. அது கரெக்டாக இல்லைன்னா நம்ம அதுக்கப்புறம் திருப்பி வச்சு தைக்கும்போது நமக்கு சரியாக வரலனா மறுபடியும் பிரித்து தைக்கிறது மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி அந்த ஷேப்புக்கு கரெக்டாக வச்சு நமக்கு சைஸ் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் லைட்டாக செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நமக்கு வந்து ப்ளவுஸில் பட்டி துணி இருக்கும். அந்த பட்டி துணினா பார்டர் இருக்கும். அந்த பார்டரை நம்ம வந்து கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நமக்கு ப்ளவுஸ் தைக்கிறதுக்குள்ள துணியிலே இருக்கும் பட்டு துணியில். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நமக்கு எந்த ஷேப்பில் எவ்வளோத்துக்கு வீதி வேணுங்கிறதுக்காக அந்த ஷோல்டருக்கு மேலே கரெக்டாக இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம வந்து இதை இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு வந்து நல்ல பக்கத்தில் வரணும். அதுக்காக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வச்சு அடித்து மாற்றி எடுத்துக்கோங்க. நான் தைக்கிறது மாதிரியே தைச்சி எடுத்துக்கோங்க. இப்படி நமக்கு திருப்பி எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு நல்ல பக்கம் மேலே இருக்கும், கெட்ட பக்கம் உள்ளே போயிடும். அதே போல் அடுத்த சைடும் ஷேப்பில் நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கோங்க. திருப்பி எடுத்துகிட்டு இனி அப்படியே கெட்ட பக்கம் மாற்றி வச்சுக்கோங்க. கெட்ட பக்கம் மாற்றி வச்சுட்டு நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்த அந்த நெக்கோட டிசைன் கட் பண்ணி எடுத்ததை மேலே கரெக்டாக மேலேயும் நமக்கு கொஞ்சம் வீதி துணி விட்டுருக்கணும், கீழேயும் கொஞ்சம் வீதி துணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த மாதிரி விரித்து வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த ஷேப் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து மேலே உள்ள பீஸில் ஒரு பின் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே அதே போல் அந்த சைடும் பின் பண்ணி எடுத்துக்கலாம். சைட்லேயும் அந்த முக்கோண ஷேப் நமக்கு வரதில் ஒரு பின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுட்டு நம்ம இந்த சைடோட ஃபஸ்ட்டு தையல் போட்டுக்கலாம். நம்ம ஒரு சைடு தையல் போட்டால் போதும். இது உங்கள்கிட்ட கேன்வாஸ் பேப்பர் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் பேப்பரை இதே போல் கட் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். என்கிட்ட இல்லை, அதனால நான் துணி வைக்கிறேன். பேப்பர்னால் இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு ஸ்டிஃப்னஸாக நிற்கும். இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க. தச்சு எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம சைடில் அதே ஷேப்புக்கு சைடோட ஒரு இன்ச்சு கேப்பு போல் விட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சைடில் அதே ஷேப்புக்கே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே கொஞ்சம் துணி விட்டே கட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம உள்ளே மடித்து தைக்கணும், அதுக்காக துணி வேணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு நமக்கு ஒரு 2 இல்லைன்னா 2.5 இன்ச்சு வீதி விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க, நம்ம மடித்து தைக்கிறதுக்காக. இப்போ வந்து இதை வந்து இந்த மாதிரி மடித்து அந்த ஷேப்புக்கு கரெக்டாக மடிச்சுக்கோங்க. அந்த ஷேப்பு நமக்கு வரணும், அதுக்கு தக்கன கரெக்டாக கட் பண்ணி இந்த மாதிரி மடித்து உள்ளே மடித்து வச்சுக்கோங்க. மடிக்கிறது எதுனா கெட்ட பக்கம் தான் நம்ம மடிச்சிருக்கணும். மேலே வந்து நமக்கு நல்ல பக்கம் கரெக்டாக அந்த தையல் கரெக்டாக வந்திருக்கணும். இந்த மாதிரி எல்லா சைடுமே நம்ம கட் பண்ணி விட்டு தச்சு எடுத்துக்கோங்க. உள்ள மடக்கி அந்த ஷேப்புக்கு கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த ஷேப்பு நமக்கு வரும். இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. அந்த முக்கு வரும்போது கரெக்டாக அந்த முக்கில் நம்ம கரெக்டாக அந்த சென்டர் முக்கில் ஒரு கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த முக் ஷேப்பு கரெக்டாக வரும். இந்த மாதிரி தச்சு ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. எல்லா சைடும் சுற்றி இதே மாதிரி தச்சு எடுத்துக்கலாம். அந்த முக்கு வரும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக கரெக்டாக அந்த முக் ஷேப்பு நமக்கு கரெக்டாக வர்றது மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க.
இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம இனி ப்ளவுஸில் வந்து நம்ம வச்சு தைக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கெட்ட பக்கம் எடுத்துக்கோங்க. நம்ம லைனிங் வச்சு தைச்ச பக்கம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி கெட்ட பக்கமே நமக்கு வந்து கெட்ட பக்கம் மேலே இருக்கிற மாதிரி வச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த ஷோல்டரில் கரெக்டாக அந்த நம்ம கட் பண்ண துணி வந்து நம்ம அந்த உள்ளே வச்சு எக்ஸ்ட்ரா வச்சு தைச்சோம்ல அந்த துணி வந்து ஷோல்டரில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த டிசைன் கரெக்டாக வர்றது மாதிரி இந்த மாதிரி ஒரு கரெக்டாக தையல் போட்டுக்கோங்க. நம்ம வந்து அந்த டிசைன் வரைஞ்சதுக்கு மேலேயோடு தான் கரெக்டாக தையல் போட்டுகிட்டே வரணும். அதுதான் நமக்கு ரெடி அளவாக இருக்கும். அதனால் அதுக்கு மேலோடையே தையல் போட்டுட்டு வாங்க. அந்த முக் ஷேப்பு வந்த உடனே நம்ம வந்து ஊசி இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கோங்க. ஊசியை நிறுத்திட்டு துணியை திருப்பி எடுத்து கரெக்டாக அந்த ஷேப்புக்கு கரெக்டாக போட்டுக்கோங்க. அதே போல் அடுத்த முக்கும் வந்த உடனே நம்ம இதே மாதிரி துணியை திருப்பி அந்த டிசைனு கரெக்டாக நம்ம அந்த முக்கை எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த முக்கு ஷேப்பு நமக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். போட்டு எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம உள்ள துணியை வந்து அந்த துணியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கழுத்து சைடு உள்ளே இருக்க துணியை நம்ம ஒரு 1/2 இன்ச்சு கேப்பு விட்டுட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து பேக் சைடு இந்த மாதிரி திருப்பிட்டு நமக்கு அந்த 2 முக்கும் கரெக்டாக வந்திருக்கான்னு இந்த மாதிரி ஒரு ஸ்கேலை வச்சு 2 முக்குலையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து உள்ளே வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து அந்த முக்கு அந்த சைட்லலாம் ஒரு சின்ன கட் போட்டு விட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு நம்ம ப்ளவுஸு அந்த எக்ஸ்ட்ரா வச்சு தைச்ச துணியை இந்த மாதிரி விரித்து விட்டுட்டு ஒரு 10 தையல் போட்டு விட்டுக்கோங்க. அப்போ நம்ம பக்கம் மாற்றி எடுக்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்காக அதே போல் அந்த முக்கு வரும்போது அதே போல் ஸ்டாப் பண்ணிவிட்டு துணியை திருப்பிக்கிட்டு நீங்கள் அடுத்த தையல் போடுங்க. அப்போ தான் அந்த ஷேப்பு நமக்கு கரெக்டாக வரும். இதே போல் சுற்றிக்கும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ போட்டு எடுத்த பிறகு வந்து நம்ம இந்த மாதிரி உள்ளே மடிச்சிக்கோங்க. நமக்கு வந்து அது நல்ல பக்கம் வரும். இந்த மாதிரி உள்ளே மடிச்சிட்டு நம்ம இந்த சைடில் தையல் போட்டுக்கோங்க. சைடுக்கு தையல் சுற்றி போட்டுக்கோங்க. நீங்கள் மடிக்கும்போது அது கரெக்டாக வந்துடும். நம்ம 10 தையல் போட்டால் நம்ம மடித்து தைக்கும்போது அந்த அளவு டிசைன் வந்து நமக்கு கரெக்டாக மடித்து வந்துடும். இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக நீவி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த துணி உள்ள மடிப்பு இல்லாமல் கரெக்டாக வரும். போட்டுட்டு அந்த முக்கு வந்த உடனே அதே போல் நம்ம வந்து ஊசியை எடுத்துகிட்டு துணியை திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு கரெக்டாக அதை வச்சு மறுபடியும் சுற்றி போட்டுக்கோங்க. அந்த வெளியே நீண்டு நிற்க துணியெல்லாம் இப்படி உள்ளே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் போடுங்க. அப்போ தான் நமக்கு அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்.
இதே போல் சுற்றி போட்டு எடுத்த பிறகு நம்ம வந்து துணியை இப்படி நம்ம ப்ளவுஸை கழுத்தை 2ஆக இப்படி மடித்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதே போல் ஒரு கிளாத் எடுத்து 2ஆக ஃபோல்டு பண்ணி நம்ம கழுத்தோட இதில் இருந்து இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த கழுத்து அளவை இப்படி வரைஞ்சி விட்டுக்கோங்க. மேலே வந்து நமக்கு ஒரு 2 இன்ச்சு வீதி அந்த மாதிரி வீதிக்கு நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க டிசைனை. இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுட்டு நம்ம எடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சுக்கு வரைஞ்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி விரிச்சு வச்சுட்டு ஒரு பேப்பர் மேலே விரிச்சு வச்சுட்டு அதே ஷேப்புக்கு இந்த மாதிரி பேப்பரில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வரைஞ்சி விட்டுட்டு இப்போ அந்த அளவை நம்ம கட் பண்ணிக்கலாம். மேலே ஏன் நான் 2 கோடு போட்டிருக்கேன்னா அது மாதிரி தையலுக்காக அதுக்காக அந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ பேப்பரில் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வச்சுக்கோங்க. அது நமக்கு பேப்பர் தான் தேவைப்படும், துணி தேவையில்லை, பேப்பர் தான் தேவைப்படும். அப்புறம் வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு 1.5 இன்ச்சுக்கோ 2 இன்ச்சுக்கோ நீளம் மட்டும் துணியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த துணியை வந்து நீங்கள் இந்த மாதிரி இப்போ நான் ஃபோல்டு பண்ண மாதிரி மடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி மடிச்சிக்கோங்க. நமக்கு வந்து அந்த உள்ள அந்த பிசுறு துணி வந்து வெளியே தெரியாமல் மடிச்சிக்கோங்க. மடிச்சிட்டு அந்த சைடோட இதே போல் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 பீஸ் கிட்ட இந்த மாதிரி நீளத்துக்கு நீங்கள் வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம அந்த பேப்பர் பீஸை எடுத்துக்கோங்க. பேப்பருக்கு மேலே நான் வைக்கிறது மாதிரியே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து அதுக்கு மேலே அதோட தையல் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சு கேப்லேயே தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கீழே வந்து கொஞ்சம் அந்த பேப்பரை விட கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா துணி விட்டு கட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சின்ன ஒரு 1/4 இன்ச்சு கேப்பை விட்டு மறுபடியும் அதே போல் வச்சு அதே இதில் கீழே கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி வச்சு வரிசையாக நம்ம இந்த மாதிரியே தச்சுட்டு வரலாம். கீழே அந்த பேப்பரை விட கீழே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி விட்டே கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தச்சுட்டே வாங்க கரெக்டாக. இப்போ வச்சு பாருங்கள், நமக்கு அந்த அளவு கரெக்டாக இருக்கான்னு வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம மேலே மட்டும் தான் தையல் போட்டிருக்கோம். இனி அடுத்து கீழே அந்த இதில் தையல் போடணும். அதுக்காக அதை அப்படியே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம வந்து கீழே எக்ஸ்ட்ரா துணி விட்டோம்ல, அந்த பேப்பரை விட கொஞ்சம் ஹைட்டு கீழே விட்டு தானே கட் பண்ணோம். அதை வந்து லைட்டாக மேலே தூக்கிட்டு அந்த பேப்பரோட நீளத்துக்கு கரெக்டாக வச்சுக்கோங்க அந்த துணியை. இந்த மாதிரி அந்த பேப்பரோட ஹைட்டுக்கே வச்சுக்கோங்க. கொஞ்சம் கீழே தாழ்ந்து வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் கொஞ்சம் நமக்கு மேலே அது வந்து டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் அந்த இது லூஸ் வேணும். அதுக்காக உங்களுக்கு எவ்வளோத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் விட்டுக்கோங்க. விட்டு நம்ம ஃபுல்லாக அந்த பேப்பரோட வளைவு அளவுக்கே கரெக்டாக தச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க. நமக்கு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இனி கீழே எக்ஸ்ட்ரா உங்களுக்கு துணி ரொம்ப நீண்டு நின்றுன்னா அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இனி வந்து நம்ம மேலே வந்து ஒரு துணி இதே மாதிரி நீளத்துக்கு ஒரு துணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த ரவுண்ட் ஷேப்ப இப்படி வச்சுட்டு நம்ம அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு அளவுக்கு தச்சு விட்டுக்கலாம். கெட்ட பக்கம் மாத்திக்கோங்க. மாத்திட்டு இந்த மாதிரி கெட்ட பக்கத்துக்கு மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீளமா தச்சு விட்டுக்கோங்க மேல. நம்ம அந்த 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுருப்போம். அந்த அளவுக்கே நீங்க வந்து தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி விரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு நெறைய துணி இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த துணிய நம்ம இந்த மாதிரி மேல வந்து ஒரு 1/2 இன்ச்சு வீதிக்கு மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. மேல வந்து நம்ம அந்த 1/2 இன்ச்சு தையல் போட்டிருப்போம்ல, அந்த தையல் நமக்கு தெரியாம இருக்கிறதுக்காக, உள்ள வந்து அது மறைஞ்சு உள்ள போகறதுக்காக மேல இந்த மாதிரி வச்சு தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கரெக்ட்டா ஒரே அளவே வர்றது மாதிரி மடக்கிக்கோங்க. மடக்கி இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இப்போ தையல் போட்ட பிறகு நமக்கு இப்படி தான் இருக்கும். இனி வந்து நம்ம இத ப்ளவுஸில் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ளவுஸோட இத இப்படி விரிச்சு போட்டுக்கோங்க. விரிச்சு போட்டுட்டு உள்ளே வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்ட்டா அந்த எல்லாமே உள்ளே நமக்கு கரெக்ட்டா நிற்க மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ப்ளவுஸை கரெக்ட்டா அந்த மாதிரி வச்சுட்டு, நம்ம வந்து அந்த மேலே தையல்ல இருந்தே மேலேருந்து போடணும்னா நம்ம அந்த கீழே அந்த டிசைன் வச்சுருக்கோம்ல, அந்த அளவுல இருந்து போட்டுக்கலாம். இதிலேருந்து நம்ம சுத்திக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு போடும்போது டபுள் நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு பிறகு 2 தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்புறம் கீழே எடுத்துக்கோங்க. கீழே வந்து நம்ம கீழே அந்த வீதி வரை நமக்கு வர்றது மாதிரி போட்டா போதும். அந்த மேலே நம்ம வச்சுருக்க டிசைன் வந்து கரெக்ட்டா அந்த துணி கூட சேர்ந்து தையல் விழணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதே போல் சுற்றி மேலேயும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் இதில் 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இனி இதை அப்படியே திருப்பி வச்சு அந்த பேப்பரை நம்ம பிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம இனி இதில் வந்து ஒரு சின்ன டிசைன் மாதிரி வைக்கலாம். அதுக்கு முன்னாடி கீழே வந்து நம்ம கீழே மடித்து தைச்சிக்கோங்க. எவ்வளோ வீதிக்கு நம்ம அளவு விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கோங்க. மடித்து தைச்சிட்டு இனி வந்து சைடில் நம்ம அந்த டாட்டு பிடிப்போம். அந்த டாட்டும் உங்களுக்கு எவ்வளோ வீதிக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. வீதிக்கும் எவ்வளோ நீளத்துக்கு நீங்கள் இப்போ 1/2 இன்ச்சுக்கு சில பேர் வைப்பாங்க, சிலவங்க 1/4 இன்ச்சுக்கு வைப்பாங்க. அந்த மாதிரி நான் 1/2 இன்ச்சுக்கு வைக்கிறேன். வச்சுட்டு நமக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பிடிச்சிக்கோங்க. அதே போல் அடுத்த சைடும் பிடிச்சிக்கலாம்.
இனி இதில் வந்து நம்ம ஒரு சின்னதாக ஒரு டிசைன் மாதிரி வைக்கலாம். அந்த கழுத்து நம்ம வச்சு தச்சுருக்கோம்ல அந்த அதில் வந்து இந்த மாதிரி பாசி இருந்துன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லைனா சுகர் பீட்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஊசியில் ஃபஸ்ட்டு நூல் கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு நம்ம அந்த தச்சுருக்க இதில் இந்த மாதிரி சென்டரில் அதோட இடையில விட்டுக்கோங்க. விட்டுட்டு நீங்கள் இப்படி சுற்றி 2 வாட்டி எடுக்கும்போது அது நமக்கு இறுகி வந்துடும். இந்த மாதிரி 2 வாட்டி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்துடும். வந்த பிறகு நம்ம பாசியை எடுத்து உள்ளே வந்து ஊசிக்கு உள்ளே விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதுக்கு உள்ளோட இப்படி குத்தி நம்ம வந்து சுற்றி தையல் போட்டுக்கலாம் அந்த இதுக்குள்ள. இந்த மாதிரி நமக்கு கரெக்டாக சென்டரில் வந்துடும். அந்த பாசிக்கு உள்ளோடையே மறுபடியும் கொடுத்து நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அது ஸ்ட்ராங்காக நிற்கும். போட்டுட்டு நம்ம பின்னாடியோடி எடுத்து ஒரு சொட்டை போட்டு விட்டுக்கலாம். சொட்டை போட்டு விடணும். அப்போ தான் நமக்கு அந்த பாசி நிற்கும். இல்லைனா பாசி பிரிஞ்சு போயிடும். பாருங்கள், இப்படி நம்ம தைக்கும்போது அது இன்னும் பார்க்க நல்லாயிருக்கும். அப்புறம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு சொட்டை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்து அதே மாதிரி ஃபுல்லாக நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இதே போல் தைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அந்த பாசி வைக்கும்போது கொஞ்சம் டைட்டாகவே போடுங்க. அப்போ தான் நமக்கு அது டைட்டாக அந்த இடத்துல நிற்கும். இல்லைன்னா கொஞ்சம் லூஸாக ஆகுனா போல் ஆயிரும். அதனால் கொஞ்சம் டைட்டாகவே போட்டுக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே தைச்சி எடுத்த பிறகு நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.